ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். விடாமுயற்சி திரைப்படத்தினுடைய வசூல் என்ன அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு கேள்வியாக இருக்குது. ஈவன் நார்மலான ஆடியன்ஸும் கூட எந்த அளவுக்கு இந்த படம் வசூல் சாதனை புரிந்திருக்கும் அப்படிங்கிற கேள்வியாக இருக்குது. 4 நாட்கள் முடிவில் படம் வந்து எதிர்பார்த்ததை விட சூப்பர் டூப்பர் ஹிட்டு, செம்ம கலெக்ஷன். இத்தனைக்கும் முதல் நாள் விஷமியலுடைய நெகட்டிவான ரிவ்யூஸ் வந்தாலும் படம் வந்து பெரிய லெவலில் ஹிட்டாக இருக்குது. லைக்கானும் செம்ம ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. கூடிய விரைவிலே ஒருவேளை நாளைக்கு இந்த படத்தினுடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட், படத்துக்கான கலெக்ஷனுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நாளைக்கு வரும். 4 நாட்கள் முடிவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 230 கோடிக்கு மேலே ஈஸியாக கிராஸ் ஆகிருக்கும். இல்லை 200 + 200+ க்ரோஸ் அசால்ட்டாக க்ராஸ் பண்ணியிருக்கணும். பொதுவாக மண்டே வந்து ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும். மண்டே டெஸ்ட், அந்த மண்டே வந்து ஒரு டீசெண்டான ஆக்குபென்சி ஒரு படத்துக்கு இருந்துச்சுன்னா அந்த படம் அசால்ட்டாக செகண்ட் வீக்கும் நல்லா போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மண்டே சூப்பர் ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. ஸோ 2வது வாரமும் படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஹோல்ட் இருக்கும், டீசெண்டான கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த ஹாப்பியான விஷயத்தோட குட் பேட் அக்லி படத்தினுடைய அப்டேட் கூடிய சீக்கிரமே படத்துக்கான ஒரு சின்ன கிளிம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. படம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகுது, டேட் லாக் ஆயிடுச்சு. கூட யார் வந்தாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் குட் பேட் அக்லி டீம் இருக்குது. படத்துக்கான கிளிம்ஸ் வரும்போது படம் பற்றின எதிர்பார்ப்பு இன்னும் எகுரும். ப்ரமோஷனே பெருசாலாம் தேவையில்லைங்க, இந்த குட்டி கிளிம்ஸ் பார்த்தாலே போதும் படத்துக்கான எதிர்பார்ப்பு பெரிய லெவலில் ஒரு ஹைப் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த படத்தில் பார்த்தோம் இல்லையா, விடாமுயற்சியில் வந்து ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர், ஒரு குடும்ப தலைவன், அமைதியாக பொறுமையாக போகிற ஒரு காமன் மேனாக பார்த்தோம் ஏகேவை. ஆனால் குட் பேட் அக்லியில் முழுக்க பேடாக நடிச்சிருக்காரு. ஸோ மங்காத்தாவோட 2 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு எப்படி கத்தணும் நம்ம எதிர்பார்ப்போம்ல, வெறித்தனமாக கத்தி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி டைட்டில் கார்டு போட்டதுலேருந்து படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொண்டாட்டத்துக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒருவேளை இந்த மந்த் எண்டுக்குள்ளே குட் பேட் அக்லி படத்தினுடைய டீசர் வர்றதுக்கான வாய்ப்பில்லை. ஒரு குட்டி கிளிம்ஸ், அந்த கேரக்டருக்கான கிளிம்ஸ், நம்ம ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குட்டி கிளிம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, எதிர்பார்ப்போம். கூலி திரைப்படத்தினுடைய கடைசி ஷெடியூல், கிட்டத்தட்ட கடைசி ஷெடியூல், ஏர்போர்ட்டில் ஷூட் பண்ணிட்டுருக்காங்க. நேற்று படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதில் ஸ்ருதிகாசனும் கலந்துருக்காங்க. 2 நாளைக்கு முன்னால் தான் அவங்க சென்னைக்கு வந்தாங்க போல இருக்குது. தலைவர் சம்மந்தப்பட்ட காட்சிகளும் எடுத்திருக்காங்க. ஸோ 2 பேர் காம்பினேஷனில் எடுத்துருக்கலாம். வேறு டீட்டெயிலாக வேறு விஷயம் உள்ளேருந்து வெளியே வரல. நம்ம தலைவருக்கான ஸ்டில்லு, அந்த லுக்கு அந்த மாதிரிலாம் கசியவே இல்லை. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் எல்லார்ட்டையுமே ஃபோன் வாங்கிட்டு தான் அலோவ் பண்ணுறாங்க. நான் கேள்விப்பட்டது ஒரு குட்டி ஆக்ஷன் சீக்வன்ஸ், அது ப்ராப்பரான ஒரு பெரிய ஃபைட் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் ஒரு சின்னதாக ஒரு பொறி தட்டுற மாதிரி, தலைவர் நான் பாஷாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு சின்னதாக ஒரு வில்லனுக்கும் தலைவருக்குமான ஒரு கெட்ட கேங்குக்கும் தலைவருக்குமான ஒரு கிளாஷ் மாதிரி எடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். பெருசாக வேறு எதாவது ரிவீல் பண்ண வேணாம். கூலி திரைப்படத்தினுடைய மொத்த படப்பிடிப்பும், அதாவது இந்த ஷெடியூல் முடிஞ்சுன்னா கூலி திரைப்படத்தின் மொத்த படப்பிடிப்பும் 95% மேலே முடிஞ்சிடும். தலைவர் போர்ஷன் இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்ச் தான் மீதம் இருக்குமா. ஒரு சில சீக்வன்ஸ், அந்த ஸ்டாக் ஃபுட்டேஜ் மாதிரி சிட்டி ஷார்ட்ஸு அதெல்லாம் எடுப்பாங்க அப்படின்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட படம் முடிகிற தருவாயில் இருக்குது. ஸோ அப்படி எல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்பொழுது ஆகஸ்ட் மாதம் வந்துடும் கன்ஃபார்மாக. சொல்ல மறந்துட்டேன், கூலி திரைப்படத்தினோட ஷூட்டிங் முடிஞ்சுன்னா ரஜினி சார் தலைவர் வந்து அடுத்த படமான ஜெயிலர் 2க்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டாருன்னு கூட சொல்லலாம். இந்த படத்தினுடைய ஷூட்டிங், ஜெயிலர் 2 படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க.